அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். மனித வாழ்க்கை என்பது பலவிதமான ஏற்ற இறக்கங்களையும் நாம் கொஞ்சமும் எதிர்பாராத பல ஆச்சரியமான திருப்பு முனைகளையும் கொண்ட ஒரு மிக நீண்ட பயணமாகும். இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், எங்கு செல்கிறோம், யாரை சந்திக்கிறோம் என்பது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய அம்சங்களாக அமைகின்றன. அந்த வகையில் வரும் மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் உங்களின் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறி போய் கூட இந்த 3 குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் எக்காரணம் கொண்டும் பயணம் செய்ய வேண்டாம். உங்களுக்கான கால நேரம் தற்போது சற்று சவாலானதாக, மிகவும் கடினமானதாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத பல புதிய சிக்கல்களையும், உங்களால் தீர்க்க முடியாத பெரும் துன்பங்களையும் நீங்களும் உங்கள் அன்பான குடும்பத்தாரும் சந்திக்க வேண்டிய ஒரு மிக மோசமான நிலை உருவாகும். இந்த மே மாதமானது கோடை காலத்தின் உச்சக்கட்டமாக இருப்பதால் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். இயற்கையிலேயே தனுசு ஒரு நெருப்பு ராசி என்பதாலும் தற்போது நவகிரகங்களின் சஞ்சாரமும் சற்று உக்கிரமாக இருப்பதாலும் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகும். நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் உங்களின் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக பறிபோகும் என்பது உறுதி. எனவே நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது, அங்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் தனிமையில் அமர்ந்து முழுமையாக எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் பொறுமையாக கேட்க வேண்டியது மிக மிக முக்கியம். உங்களின் முந்தைய ஜென்ம புண்ணிய பலனாலும் இறைவனின் அளவற்ற அருளாலும் தான் உங்களை எச்சரிக்கவே இந்த பதிவு உங்கள் கண்களில் படும்படி சாட்சாத் அந்த இறைவன் செய்திருக்கிறார். இதனை ஏதோ சாதாரணமாக எண்ணி கடந்து சென்று விடாதீர்கள். ஒரு நொடியில் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறலாம். எனவே வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே தவிர்த்து உங்களை தற்காத்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். அதற்கு முன்பாக எங்களை ஆதரிக்கும் விதமாக கருத்துக்களில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்று முழு பக்தியோடு பதிவிடுங்கள். உங்கள் ஒருவரின் இந்த ஆதரவு இது போன்ற பல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நற்செய்தி சென்றடைய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதன் மூலம் அந்த எம்பெருமான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய அரணாக இருந்து உங்களை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பார். ராசி மண்டலத்தின் 9வது ராசியாக வில்லினை சின்னமாகவும் தர்மத்தையும் லட்சியத்தையும் தன் அடையாளமாகவும் கொண்டு விளங்குவது உங்களின் தனுசு ராசியாகும். இந்த ராசியின் அதிபதி அறிவு, ஞானம் மற்றும் சுப காரியங்களுக்கு அதிபதியான நவகிரகங்களின் குருவாக விளங்கும் குரு பகவான் ஆவார். மூலம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த தனுசு ராசியின் கீழ் வருவார்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் எப்பொழுதும் நேர்மையை விரும்புபவர்கள், எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள், லட்சியங்களை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் போராடும் மாபெரும் குணம் இவர்களுக்கு உண்டு. ஒரு அம்பு எப்படி இலக்கை நோக்கி சீறி பாயுமோ அதே போல தன் குறிக்கோளில் உறுதியாக இருப்பவர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்தால் இவர்களின் இரக்க மனம் அதை கொஞ்சமும் தாங்காது. தன்னிடம் உதவி என்று வருபவர்களுக்கு தங்களை வருத்தி கொண்டாவது ஓடோடி சென்று உதவும் மாபெரும் இரக்க குணம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆனால் இவ்வளவு நல்ல சிறப்பான குணங்கள் உங்களிடம் இருந்தாலும் உங்களிடம் சில பலவீனங்களும் குறைகளும் இருக்கவே செய்கின்றன. நீங்கள் சில நேரங்களில் வார்த்தைகளை தடிப்பாக பேசி மற்றவர்கள் மனதை காயப்படுத்தி விடுவீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிப்பீர்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று கவலைப்படாமல் உங்கள் போக்கிலே செல்வதால் சில உறவுகளில் விரிசல் ஏற்படும். உங்கள் பிடிவாத குணத்தால் சில நேரங்களில் தேவையற்ற சிக்கல்களில் சிக்கிக் கொள்வீர்கள். உங்களின் இந்த வெளிப்படையான பேச்சை பயன்படுத்தி பலர் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் சற்று உங்கள் நிதானத்தை கடைபிடித்து மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் உங்களை வெல்ல எவராலும் நிச்சயமாக முடியாது. தற்போது உங்களின் கிரக நிலைகளை சற்று ஆழமாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சில கிரகங்களின் சஞ்சாரம் சற்று எதிர்பாராத சவால்களை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளன. இதனால கடந்த பல மாதங்களாகவே நீங்கள் பலவிதமான மன உளைச்சல்களையும் வீண் விரயங்களையும் தேவையற்ற குழப்பங்களையும் சந்தித்து வருகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உண்மையோடு உழைத்தாலும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் நீங்கள் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள். பணம் வந்தாலும் அது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்பாகவே சுப விரயங்களாகவோ அல்லது மருத்துவ செலவுகளாகவோ ஏதோ ஒரு வழியில் கரைந்து கொண்டே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் கணவன் மனைவிக்கு இடையே உங்களை அறியாமலேயே ஒரு இடைவெளியும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் வந்து உங்களை நிம்மதி இழக்க செய்யும்.
இரவுகளில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய பல தேவையற்ற பயங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு மிகவும் நல்லது நினைத்து உங்கள் அன்பால் ஒரு உதவியை செய்தாலும் அது கடைசியிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகவே வந்து முடியும். உங்களுக்கு மிக ரொம்ப நெருக்கமானவர்களே உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை தனித்து விடும் சூழ்நிலைகள் உருவாகி உங்களை மனதளவில் பெரிதும் காயப்படுத்தி இருக்கும். அமைதியாக செல்ல வேண்டிய உங்கள் வாழ்க்கையில கிரகங்கள் பல எதிர்பாராத புயல்களை வீச செய்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு மிகவும் இருண்ட உங்களின் பொறுமைக்கு சவாலை தரும் காலகட்டத்தை தான் நீங்கள் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் வஞ்சக முகத்தை இறைவன் உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமாக பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில்தான் நாம் மேலே குறிப்பிட்ட அந்த மே 8, 9 மற்றும் 10 தேதிகள் உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் எச்சரிக்கையாகவும் அமைகின்றன. இந்த நாட்களில் உங்களுக்கு பலவிதமான பயணங்கள் மேற்கொள்ளும் சூழ்நிலை கட்டாயமாக உருவாகலாம். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி சில குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு உறுதியாக இந்த 3 இடங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களின் கையில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச பணமும் உங்களின் குடும்ப நிம்மதியும் உங்களின் உடல் நலமும் ஒரே நேரத்திலே பறிபோகும் ஒரு துரதிருஷ்டவசமான நிலை நிச்சயமாக உருவாகும். இதுல நீங்கள் செல்லக்கூடாத முதல் இடம் எதுனால் உங்களை சுற்றி எப்போதும் மற்றவர்களுடன் சண்டையிட்டு கொண்டும் வீண் விவாதங்கள் செய்து கொண்டும் இருக்கின்ற மனிதர்கள் மற்றும் அமைதியை கெடுக்கின்ற உறவினர்கள் இருக்கும் இடமாகும். தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே அறிவுபூர்வமான விவாதங்களை விரும்புபவர்கள். ஆனால் இந்த உலகத்துல சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். இல்லாததை பொல்லாததை பேசி மற்றவர்கள் குடும்பத்தில கழகம் மூட்டுவதையே தங்கள் முழு நேர வேலையாக செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஏற்கனவே கிரக மாற்றங்களால் ஒருவித பெரிய மனசோர்வுடன் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சண்டைக்கார மனிதர்களிடம் சென்று சாதாரணமாக பேசலாம் என்று அமர்ந்தால் அவர்களின் அந்த எதிர்மறை வார்த்தைகள் உங்களை ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு கொண்டு சென்றுவிடும். அவர்கள் செய்யும் தவறுகளில் உங்களையும் ஒரு சாட்சியாக இழுத்துவிட்டு உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயரை உருவாக்கி விடுவார்கள். உங்களின் இயல்பான அந்த உற்சாகமான மனநிலை முற்றிலும் கெட்டுப்போய் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையின் மீது ஒரு பெரும் வெறுப்பு உருவாகிவிடும். உங்கள் சொந்த வேலைகளில் உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் பெரிய நஷ்டங்களை சந்திப்பீர்கள். எனவே மே 8, 9 மற்றும் 10 தேதிகளில் இப்படிப்பட்ட எதிர்மறையான மற்றும் சண்டையிடும் மனிதர்களிடமிருந்து எந்த தயவு தாட்சண்யமும் இல்லாமல் முற்றிலும் விலகி இருங்கள். அவர்களை நீங்கள் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு பேச வேண்டாம். இதுவே நீங்கள் உங்கள் நலன் கருதி செல்லக்கூடாத முதல் இடமாகும். நீங்கள் செல்லக்கூடாத 2வது இடம் மிகவும் ஆபத்தானது மற்றும் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலை தரக்கூடியது. நாம் ஏற்கனவே கூறியது போல தனுசு ஒரு நெருப்பு ராசி ஆகும். இந்த மே மாதத்திலே வெயிலின் தாக்கம் அக்னி நட்சத்திரமாக உங்களை மிக கடுமையாக தாக்கும். உங்கள் நண்பர்களோ குடும்பத்தினரோ உங்களை அதிக காற்று வீசக்கூடிய செங்குத்தான மலைப்பகுதிகள் அல்லது மூச்சு திணற வைக்கும் அளவிற்கு அதிக கூட்ட நெரிசல் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்ல மிகவும் வற்புறுத்துவார்கள். இந்த கடுமையான கோடை விடுமுறைக்காக மிகவும் உயரமான சாகச இடங்கள் அல்லது ஆழமான குகைகள் இருக்கும் இடங்களுக்கு நாம் பயணம் செல்லலாம் என்று அன்பாக அழைப்பார்கள். ஆனால் நாம் குறிப்பிட்ட இந்த தேதிகளில் நீங்கள் இது போன்ற எவ்வித பயணங்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத பெரிய விபத்துக்கள் நடக்க மிக அதிக வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக உயரமான இடங்கள் மற்றும் மூச்சு முட்டும் கூட்ட நெரிசலான இடங்களில் உங்களுக்கு பெரிய அளவிலான உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கணக்கின்றி அதிகரிக்கலாம். இருண்ட மற்றும் தனிமையான நெடுஞ்சாலைகளில் வாகன பழுதுகள் ஏற்பட்டு நடுத்தெருவில் நிற்க வேண்டிய ஆபத்தான சூழ்நிலை உருவாகலாம். உங்களின் உயலுக்கும் உங்களின் உடைமைக்கும் இந்த நாட்களில் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்கள் வீட்டிலேயே மிக ரொம்ப பாதுகாப்பாக இருங்கள். வெளியில் சென்று ஆபத்தை விலை கொடுத்து தேடிக்கொள்வதை விட உங்கள் அன்பான குடும்பத்தினருடன் வீட்டில் மிகவும் அமைதியாக நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் செல்லக்கூடாத 3வது மற்றும் மிக மிக முக்கியமான இடம் என்னவென்றால் செய்வினை அல்லது மாந்திரீகம் போன்ற கெட்ட தீய செயல்கள் நடைபெறும் இடங்கள் மற்றும் உங்கள் சிறப்பான வாழ்க்கையை பார்த்து பொறுக்க முடியாத கடும் பொறாமை கொண்ட நபர்களின் வீடுகள் ஆகும். குரு பகவானின் ஆதிக்கம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் அறிவாற்றலாலும் நேர்மையான குணத்தாலும்
வாழ்வில் எப்போதும் ஒரு கௌரவமான நிலையில் இருப்பார்கள். உங்களின் இந்த நற்பெயரையும் குடும்ப அமைதியையும் பார்த்து உங்கள் சொந்த உறவினர்களிலேயே மற்றும் உங்கள் நண்பர்கள் வட்டத்திலேயே சிலர் உங்களை பார்த்து உள்ளுக்குள் பெரிய பொறாமை தீயில் எரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளியே உங்களிடம் இனிமையாக சிரித்து பேசினாலும் அவர்களின் உள்ளம் முழுவதும் வஞ்சகம் நிறைந்திருக்கும். அவர்கள் எப்படியாவது உங்களின் இந்த சந்தோஷத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வித தீய சக்திகளை கூட நாட தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட எதிர்மறை அதிர்வுகள் அதிகமுள்ள மாந்திரீக இடங்கள் மற்றும் கெட்ட சக்திகள் உலாவும் மயான பூமிகளுக்கு அருகில் நீங்கள் இந்த மே 8, 9, 10 தேதிகளில் எக்காரணம் கொண்டும் தவறுதலாக கூட செல்லக்கூடாது. அதே போல உங்களை பார்த்து பொறாமைப்படும் அந்த வஞ்சக எண்ணம் கொண்ட உறவினர்களின் வீடுகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். அவர்கள் முகம் மலர்ந்து கொடுக்கும் எந்த ஒரு உணவு அல்லது பானங்களையும் நீங்கள் அருந்த வேண்டாம். அவர்களின் அந்த கொடிய பொறாமை கலந்த பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய கண் திருஷ்டியாக மாறி உங்கள் குடும்பத்திலே தேவையற்ற பிரிவினையையும் பெரும் சண்டைகளையும், உங்கள் உடல் நிலையில பெரிய எதிர்பாராத சரிவையும், உங்கள் தொழிலில் பெரிய நஷ்டத்தையும் கொண்டு வரும். இந்த 3 ஆபத்தான இடங்களை முற்றிலும் தவிர்த்துவிட்டு நீங்கள் எங்கு சென்றால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும், உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்று இப்பொழுது தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு உகந்த தெய்வமான தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்கும் கோவில்கள் அல்லது திருச்செந்தூர் போன்ற மிகவும் பழமையான முருகப்பெருமான் கோவில்களுக்கு செல்வது உங்களுக்கு பெரும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து தூய நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபடுங்கள். இதனால் கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படும் தடைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தவிடுபடியாகி உங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு புதிய வசந்தம் வீசும். மேலும் இந்த கடுமையான கோடை காலத்தில் வெயிலில் தவித்து வாடும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது இனிப்புகள் மற்றும் குளிர்ந்த தண்ணீர் போன்றவற்றை தானமாக வழங்குங்கள். மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். பசுமாடுகளுக்கு அகத்தி கீரை மற்றும் பழங்களை உணவாக கொடுங்கள். வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு சுத்தமான தண்ணீர் மற்றும் உணவு வையுங்கள். இந்த அற்புதமான தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இரும்பு கவசமாக இருந்து உங்களை வரக்கூடிய அனைத்து கொடிய ஆபத்துகளில் இருந்தும் நிச்சயம் பாதுகாக்கும். இறைவனின் எல்லையற்ற அருளும் உங்கள் குடும்பத்தை என்றென்றும் செழிக்கச் செய்யும். அன்பான தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் எதையும் நேர்மையாக எதிர்கொள்ளும் சுத்தமான மனம் கொண்டவர்கள். இந்த இயற்கை உங்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு தெளிவான முன்னெச்சரிக்கையை உங்களுக்கு முன்கூட்டியே வழங்கி இருக்கிறது. நான் கூறிய இந்த மே 8, 9 மற்றும் 10 தேதிகளில் நீங்கள் மிகவும் விழிப்புடனும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு குழப்பமடையாமலும் அமைதியாக இருங்கள். இந்த நாம் குறிப்பிட்ட ஆபத்தான இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உங்கள் முழு சிந்தனையையும் இறைவன் மீதும் ஏழைகளுக்கு செய்யும் தர்ம காரியங்கள் மீதும் திருப்புங்கள். நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் தலையை காக்கும். நிச்சயமாக உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை காணாத அளவற்ற வெற்றியும் மன நிம்மதியும் பெருஞ்செல்வமும் உங்களை தேடி வந்து சேரும். உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் மதிப்பு மிக்க கருத்துக்களை கீழே பதிவிட்டு உங்களைப் போலவே நல்ல எண்ணம் கொண்ட மற்ற தனுசு ராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவி உங்களுக்கு இறைவனால் பல மடங்காக திருப்பி தரப்படும். எங்களின் அடுத்தடுத்த மிகவும் பயனுள்ள ஜோதிட பதிவுகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.